அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நீங்கள் காணவிருப்பது கடந்த செப்டம்பர் 29, 2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று சென்னை திருவேலிக்காட்டில் அமைந்திருக்கும் ஜிபி நாயுடு பேலஸில் மிகப்பெரிய ஒரு திருமணம். அதனுடைய மீள்பதிவு தான் இந்த பதிவு. ஏற்கனவே பார்த்தவர்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அதிராம்பட்டினத்தைச் சேர்ந்த லேட் எம்ஏ ஹாஜா மொய்தீன் ஃபேமிலி, மேலப்பாளையம் ஹாஜி ஷெரீஃப் ஃபேமிலி மற்றும் கோயம்புத்தூர் டேனிஷ் காலேஜ் ஃபேமிலி ஆகிய 3 ஃபேமிலிகளின் இணைந்த ஒரு திருமணம் தான். கிராண்ட் சன் ஆஃப் அதிராம்பட்டினம் லேட் எம்ஏ ஹாஜா மொய்தீன், செல்லமாக பம்பாய் வாலா என்று அழைப்பார்கள். மேலப்பாளையம் ஹாஜி எஸ்ஏ முகமது ஷரீஃப், சன் ஆஃப் எம்எஸ் ஷாஜஹான், இவருடைய மகன் இன்ஜினியர் எஸ் முகமது யூசுப் பிஎஸ் அவர்களுக்கும், கிராண்ட் டாட்டர் ஆஃப் கோயம்புத்தூர் டேனிஷ் காலேஜ் சேர்மன் ஹாஜி கே மூசா அவர்களின் புதல்வர் கே காதர் ஷா அவர்களின் அருமை மகளார் ஷேரின் காதர் ஷா பிஎஸ்சி ஃபுட்எஸ்சி மணாலிக்கும் மிக சிறப்பாக இந்த ஹாலில் திருமணம் நடந்தேறியது. மாஷா அல்லாஹ். சென்னை திருவேலிக்காட்டில் அமைந்திருக்கும் ஜிபி நாயுடு ஹால் மிக அற்புதமான ஒரு ஹால். இது பார்ப்பதற்கு ஒரு அரண்மனை தோற்றத்தை அளிக்கும். சுற்றுப்புற சூழலும் எங்கு பார்த்தாலும் ஒரு அற்புதமான வடிவமைப்பில் அமைக்கப்பட்ட இந்த மஹால் மிகப்பெரிய பேலஸ் ஆகும். இந்த பேலஸில் தான் இந்த திருமணம் நடக்கின்றது. நான் இங்கு வரும்போது மணி 11:30 தாண்டிவிட்டது. திருமணம் ஷார்ப்பாக 11 மணிக்கு முடித்து விட்டார்கள் போல். நான் வரும்போது திருமணம் முடிந்துவிட்டது. வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம். இந்த திருமணத்திற்கு வருபவர்களை பெரிய பெரிய கார்கள் சுமந்து கொண்டு இந்த பேலஸில் வந்து இறக்கிவிட்டு சென்றன. வெளியில் இருந்து பார்க்கும்போது இந்த கம்பீரமான தோட்டம் மிக அற்புதமாக இருந்தது. வாருங்கள் உள்ளே சென்று பார்ப்போம். இந்த திருமண ஹால் இந்த பேலஸின் முதல் தட்டில் அமைக்கப்பட்டிருந்தது. மிக அற்புதமான ஒரு வடிவமைப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். முதல் தளத்தில் கல்யாண ஹால் அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே செல்வதற்கு எஸ்கலேட்டர் அமைக்கப்பட்டிருந்தது. சிறப்பான முறையில் நன்றாக திருமண ஹாலின் என்ட்ரன்ஸிலே வருபவர்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவதற்காக அங்கே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அமைக்கப்பட்டிருந்தது. திருமணம் நடக்கும் ஹால் பெரிய அளவில் ஸ்டேஜ் அமைக்கப்பட்டு பெரிய பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. எங்கு பார்த்தாலும் மின்னொலிகள் அமைக்கப்பட்டு நன்றாக இருந்தது.
திருமண ஹாலில் உள்ளே நகர்ந்து மேடைக்கு செல்லும் வழியில் MP அப்துல் ரஹ்மான் அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அவர்களும் அங்கிருந்தார்கள். முன்னாள் வக்ஃப் வாரிய தலைவர் அவர்களை சந்தித்தேன். மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மேடையை நோக்கி சென்றேன் மணமகனை வாழ்த்துவதற்கு. அங்கே பார்த்தால் மக்கள் கூட்டம் வரிசையாக நின்று கொண்டிருந்தது மணமகனை வாழ்த்துவதற்கு. இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொண்டவர்களும் வராதவர்களும் இந்த காணொளியை பார்த்துவிட்டு மணமக்களை வாழ்த்துங்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனஹுமா ஃபீ கைர். எனக்கும் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் இடங்களெல்லாம் பார்த்தால் விட்டு வைக்க மாட்டேன். அங்கே நின்று இருந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்த 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு நானும் நின்று ஃபோட்டோ எடுத்தேன். மிக அற்புதமாக இருந்தது. திருமண ஹாலிலிருந்து மெல்ல கீழ்த்தளத்திற்கு நகர்ந்தேன். அங்குதான் இந்த கல்யாண விருந்து அமைக்கப்பட்டிருந்தது. உள்ஹாலில் அந்த வெஜிடேரியன் ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக அங்கே அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வெஜிடேரியன் விரும்புபவர்கள் அங்கே சென்று சாப்பிடுவதற்கு தோதாகவும், நான் வெஜிடேரியனுக்கு இந்த பேலஸின் அவுட் சைடில் வெளியில் பிரம்மாண்டமான ஒரு டென்ட் அமைத்து அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக அற்புதமாக வைத்து அங்கே விருந்து பரிமாறினர். இந்த விருந்து சாப்பிடுபவர்களை நன்கு அங்குள்ளவர்கள் உபசரித்தனர். கேட்பவர்களுக்கு குறைவின்றி சப்ளை செய்தனர் சப்ளையர்கள். மிக சிறப்பாக இருந்தது. சுவையான பிரியாணி, சுவையான உணவு எல்லாமே நன்றாக அமைந்திருந்தது. மாஷா அல்லாஹ். எல்லோருடன் சேர்ந்து நானும் வலிமாவை சாப்பிட்டு விட்டு அப்படியே ஹாலுக்கு கீழ்த்தளத்திற்கு போகலாம் என்று மெல்ல நகர்ந்தேன். பாருங்கள், கீழ்த்தளத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். கீழ்த்தளத்தில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். இங்கே சென்றால் கூட்டங்கள் அலைமோதின. நாலா பக்கங்களிலும் இந்த பெரிய ஹாலில் கடுமையான கூட்டம் ஆங்காங்கே நின்று கொண்டிருந்தன. ஹாலின் வலதுபுறத்தில் உள்ள அனைவர்களும் ஒரு சிறிய பேப்பர் கப்பில் தேநீர் அருந்து கொண்டிருந்தனர். அதையும் என்னது மூலிகை டீயா? எத்தனை? 115 மூலிகை போட்டு அங்கே வச்சிருக்க அத்தனைமா? டீ தூள், சக்கரை, பால், நாடி சக்கரை, அச்சு வெள்ளம், இத்தனை பொருள்கள் சேர்ந்து ஒரு டீ செஞ்சுருக்காங்க. இத்தனை ஐட்டம் இதில் இருக்குது, ஆட் ஆகுது. மூலிகை டீ சூப்பராக இருக்குது. அதான் கொடுத்துட்ருக்காங்க. ஹாலின் 4 புறமும் ஸ்டால்கள் அமைத்து இலவசமாக இனிப்புகள் வழங்கி கொண்டிருந்தனர். ஜிலேபி மற்றும் பால் ஆடையில் செய்த பொருட்கள் என்று விதவிதமான இனிப்புகள் வழங்கப்பட்டது. மிகவும் டேஸ்டாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. அதையடுத்து அப்படியே ஐஸ்கிரீம் மற்றும் பீடாக்கள் சாப்பிட்டுவிட்டு வெளியேறிவிட்டேன். மிக சிறப்பான கல்யாணம், சிறப்பான திருமண ஹால்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new